இதற்கு முன்பு நீதியரசர்கள் முன்பு இந்த பெட்டிஷன் மலையினுடைய உச்சியில தீபத்தை ஏத்தணும். நீதியரசர் GR சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்திருக்காரு. மலையினுடைய உச்சி என்பது தர்கா இருக்கு, அங்க தீபம் ஏற்றக்கூடாது. அந்த உச்சியிலிருந்து கீழே 50 மீட்டர் தொலைவில் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணுல தீபத்தை ஏற்றனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது தர்காவுக்கு எங்கிருந்து பிரச்சனை? தர்காவுக்கு பிரச்சனையே இல்லை. மலை உச்சியில ஏற்றணும்னா தான் தர்காவுக்கு பிரச்சனை. அது தர்கா அங்க இருக்கு. அதனால் வேண்டுமென்றே தர்காவை தூண்டிவிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முயற்சிக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தூண் இருக்கு, அங்கே தூண் இருக்கு. நாம் கேட்பது தீபத்தூண். நாம் கேட்பது விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கக்கூடிய தூண். அந்த தூண் தீபத்தூண் மேல 2 லிட்டர் அளவுக்கு மேல நெய் ஊத்தலாம். எத்தனையோ பண்டைய சமீப தமிழ் இலக்கணத்துல தீபத்தூணை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோவில் தூணை பத்தி எழுதியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்று இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தீபத்திலும் ஏற்ற வேண்டும் என்று கேட்கவில்லை, தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய வக்கீல் ஜோதி என்ன சொல்றாரு? முருகனுக்கு 2 மனைவி இருக்கிறதுக்காக 2 தூண்ல ஏற்ற முடியுமா? இது நான் கேட்கிறோம். மாநில அரசு ஒரு முருக பக்தர்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். இந்த வாதத்தை வைத்ததற்கே மன்னிப்பு கேட்கணும். முருகனுக்கு 2 மனைவி இருப்பதற்காக 2 தூணிலை ஏற்ற முடியும் என்று அறநிலைத்துறை சார்பாக வாதாடி இருக்கக்கூடிய ஜோதி சொல்றாருன்னா, எங்களை பொறுத்தவரை திமுக அரசுடைய கருத்தாகத்தான் நாங்க பார்க்கிறோம். திமுக கிளாரிஃபை பண்ணணும் அவர்களுடைய கருத்தா. அதனால் எல்லா தூணும் கேட்கல, தீபத்தூண் தான் கேட்கிறோம்.